ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ஒரு கப் ரவையை பயன்படுத்தி நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரவை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த ரவை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுங்க. நம்ம எந்த கப்பில் ரவா அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிடக்கூடாது. கரெக்டாக ரவா மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ரவை நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதிக நேரம் ஊற விட்டுறாதீங்க. கரெக்டாக 10 நிமிஷம் போல் இருந்தாலே போதும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணிக்கும் ரவை ஊறி வர்றதுக்கும் அளவு சரியாக போயிடுச்சு. ஒருவேளை தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்துடுங்க. பாருங்கள், ரவை எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்கு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய். நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. மைதா மாவு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ரவை நல்லா மசிஞ்சு மாவு மாதிரி கிடைக்கும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ரவை ஊற வச்சதே நமக்கு நல்லா ஈரப்பதமாக இருக்குது. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கடைசியாக தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. மாவோடைய பதம் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக போண்டா மாவு பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளே சேர்த்துடலாம். ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துடுங்க. ரொம்பவே பெரிய பெரிய போண்டாவாக சேர்க்க வேண்டாம். சின்ன சின்னதாக உருட்டி சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா மொறு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ போண்டா ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்துருச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ போண்டா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா போண்டாவுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரவை போண்டா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.